இன்னைக்கு முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இதை வந்து வெஜ்ஜி ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம முடவாட்டுக்கால் எடுத்துருக்கோம் பாருங்கள், இதுதான் முடவாட்டுக்கால். நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இதை வந்து நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு வந்து இது நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து முடவாட்டுக்கால். இதை தோல் சீவி வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, 10 போல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு பாருங்கள் நைஸாக. இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நைஸாக பொடி பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடு இருந்தோம் 3 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 50 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துங்க. இதில் பொடியை கட் பண்ணிவிட்டு, வெங்காயம் தக்காளி வந்து நிறைய வதங்கணுன்ற அவசியம் இல்லை சூப்புக்கெலாம். இப்போ பொடியை நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி விழுது இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் இது கூடவே வந்து 3 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துருந்தோம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இப்போ இதோடு வந்து நம்ம பொடி பண்ண மிளகு சீரக பொடி சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போ இது 3 லிட்டர் தண்ணி வந்து வச்சுருக்கோம். 2 லிட்டர் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு ஹை ஃப்ளேமில் இது நல்லா கொதித்து வந்ததும் பொடியை நக்கின கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து ஜூஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி எதுவுமே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.